எடப்பாடி பழனிசாமி தலைமை தொடர்வதால் நீங்க ஒரு இடத்தில் கூட நான் ஏதோ விளையாட்டுத்தனமா உங்களுக்கு சொல்லல, அதிமுக வெற்றி பெறாது. இதே நிலை எடப்பாடியிலும் இருக்கும், அதுல மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. 67க்கு பின்னால் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்த பின்னால், அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீர்களேயானால் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இல்லை, மாறி மாறி இருக்கும். கலைஞர் பேரறிஞர் அண்ணா மறைந்தார், கலைஞர் மறைந்தார், இப்படி போச்சு. ஆனா இந்த முறை முதல்வர் தலைமையில் தொடர்ந்து 10 ஆண்டு காலத்தை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தப் போவதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இதற்கு காரணம் பழனிசாமி யாரோடும் ஒத்துப்போகாமல் போனதுதான் காரணமாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விடியா திமுக விடியா அரசுன்னாரு, இப்ப விடிஞ்சது 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போகுது. அப்புறம் இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா பழனிசாமிக்கு நான் என்ன சொல்றது? அவருக்கு அரவணைச்சும் போக முடியல. இனி பழனிசாமி கதை முடிந்தது. 26ஓடு இந்த தேர்தலில் அதிமுக கதை என்பது என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி எழுந்தது. அதனால்தான் புரட்சி அதிமுக என்பதை ஏற்படுத்தினோம். அதன் மூலமாகத்தான் ஆதரவை தெரிவித்தேன், உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த முதல்வருக்கும் இந்த அரசுக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்துதான் ஆக வேண்டும்.